கோமதி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அண்ணிங்க 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. "நாங்க அவள எவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம். ரொம்ப பாசமா வளர்த்தோம். இப்படி எங்கள விட்டுட்டு போயிட்டாளே!" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் அழறாங்க. அப்ப கரெக்ட்டா வராரு ஒரு கோபி. "இல்ல டைம் ஆகுது. நாங்க கிளம்புறோம். ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாதுல்ல" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா கோபி, எனக்கு கூட வேலை இருக்கு. போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் சொல்றாங்க. சரி 2 பேரும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு போயிட்டு முத்து மாமாவ பார்க்குறாங்க. "நாங்க கிளம்புறோம் முத்து மாமா. ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ராஜி வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு, "சரி கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வராங்க. வந்தவுடனே அவங்க பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. "நீங்க அழாதீங்க, எல்லாமே சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்றாரு. "எங்கப்பா சரியாவறது? சரி அழாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "இல்ல நான் சாவர வரைக்கும் அழணும்னு கடவுள் என் தலையில எழுதியிருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மீனா இருக்காங்க. "என்ன அத்த, நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இங்க என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே தெரிய போது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க. அங்கருந்து கிளம்பிட்டாங்களாம்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோமதி கிட்ட சொல்றாங்க. கோமதி பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க. ஐயோ கடவுளே! என்ன நடக்க போதுன்னே தெரியலையே! கண்டிப்பா இவருக்கு வேற தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்ப வராங்க. பாக்கியா 2 பேரையும் கூட்டிட்டு வராங்க. வந்து இறங்குனோனே பார்த்தோனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்படியே இறங்கி அந்த பொண்ணு மட்டும் வந்தோனே பார்க்குறாங்க. "என்ன ராஜி, எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பயங்கரமா ராஜிய போட்டு அடிக்கிறாங்க. "உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. யோசிக்கவே மாட்டியா? என்னம்மா கழுத்துல தாலியோட வந்திருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. "இதுக்கா போன? இதுக்கா உன்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், பெத்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டே இருக்காங்க. "சரி யாரு உன்ன எவன் கல்யாணம் பண்ணான்? அவன மட்டும் இறங்க சொல்லு. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா சொல்றாரு. "வருவாரு இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல நான் போய் கார ஓப்பன் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா போறாரு. "அதெல்லாம் வேண்டாம், நான் பண்றேன்னு சொல்றேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு எழில் கார ஓப்பன் பண்ணி கதிர வெளிய கூட்டிட்டு வராரு. பார்த்தோனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதுவும் பாண்டியனுக்கு அவ்ளோ கோவம் வருது. பார்க்குறாரு. "அட பாவி" அப்படின்னு சொல்றாரு. அவர் வெளிய வந்து அப்படியே நிக்கிறாரு. "நீதான் இவனையா போய் கல்யாணம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "இவன் குடும்பத்துக்கும் நமக்கும் ஆகவே ஆகாது. எப்பவுமே இவன் கூட பேசவே கூடாதுன்னு நான் நினைப்பேன். கடைசியில நீ இவன் குடும்பத்திலேயே போய் கல்யாணம் பண்ணியிருக்கியா ராஜி?" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ, "அம்மா எதுக்குடா கல்யாணம் பண்ண?" "ஓ மிரட்டி கிரட்டி பொண்ண கூட்டிட்டு போய் ஏமாத்தி கல்யாணம் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அண்ணன்லாம் கேட்குறாங்க. "நான்லாம் ஏமாத்திலாம் கல்யாணம் பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. "அப்ப எதுக்குடா கூட்டிட்டு போன? எங்க வீட்டு பொண்ண எதுக்குடா கூட்டிட்டு போன? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அண்ணன் வந்து அடிக்க வராரு. கதிர புடிச்சு, "எதுக்காக நீ இப்படிலாம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதுவும் என் தங்கச்சிய ஏன்டா கல்யாணம் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்க வராரு. உடனே ஓடி வராங்க. கதிரோட அண்ணனுங்க 2 பேருமே ஓடி வராங்க. கிட்ட வந்து, "எதுக்காக நீ அடிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தடுக்குறாங்க. "மேல கை வைக்கிறவள வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல இவன உயிரோட விடவே கூடாது. இவன் சாவணும். இவன் என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வாழ்க்கைய நாசம் பண்ணியிருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இவங்க தடுக்குறாங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா சொல்றாங்க, "கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் சொல்றத கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "இங்க பாருங்க, இவங்கள நான் அங்க பார்த்தேன். 2 பேரும் லவ் பண்றாங்க. அதனால கல்யாணம் பண்ணி வச்சேன்" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அத கேட்டோனே கோபி, ராதிகா 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. "இனியா அம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "என் பொண்ணு தான்." "அம்மா நீ எங்கம்மா இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க. "இரும்மா நான் எல்லாத்தையுமே சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "இவங்க பயந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அத கேட்டோனே எல்லாருக்குமே கோவம் வருது. "நீ என்னம்மா நடுப்புற வந்து இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு பேசிட்டே இருக்க? நீ வேற, நீ எதுக்குடா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு எழில், பாக்கியா 2 பேரும் சேர்ந்து வீட்ல இருக்க எல்லாருமே திட்டுறாங்க. "ஆமா, பணம், நகை இதெல்லாம் எடுத்துட்டு போனியாச்சு. என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கேட்குறாரு. "அத என்னடா பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர கேட்குறாங்க. "இல்ல அந்த பணம் எல்லாமே செலவாயிடுச்சு." "என்னது செலவாயிடுச்சா? அவ்ளோ நகை, பணம்லாம் செலவாயிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "என்ன உங்க அப்பா சொல்லிக் குடுத்தாரா? அந்த பொண்ண போய் கல்யாணம் பண்ணிக்கோ. நகை பணத்தலாம் எடுத்து வந்து என்கிட்ட குடுத்துரு" அப்படின்னு சொன்னாரா? அதனால நகை பணத்தலாம் எடுத்து போய் உங்க அப்பா கிட்ட குடுத்துட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா பேசுறாரு. அத கேட்டோனே, "டேய் உன்னால தான்டா இவ்ளோ பிரச்சனை. நீ போய் கல்யாணம் பண்ணதே தப்பு. படிக்கிற பையன் நீ. எனக்கு வேற அவ்ளோ கெட்ட பேர வாங்கி வைக்கிறியா நீன்னு" சொல்லிட்டு பாண்டியன் போட்டு கதிர பயங்கரமா அடிக்கிறாரு. "இல்லப்பா நான் சொல்றத கேளு. என்னத்த நீ சொல்றத நான் கேட்கணும். எதுக்காக நீ இப்படி பண்ண? அதுக்காக தான் மதுரை போறேன், இங்க போறேன், அங்க போறேன்னு பொய் சொல்லிட்டு போனியா? இவங்க 2 பேரும் தனியா விட்டுட்டு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. அத கேட்டோனே மீனா, கோமதி எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "ஐயோ கடவுளே! எந்த பிரச்சனையும் நடக்கவே கூடாது. நீ தான் பார்த்துக்கணும். தெரியாம நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் மீனாவும் பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியன் அடிக்கும்போது தடுக்குறாங்க. "அடிக்காதீங்க, அடிக்காதீங்கன்னு" சொல்லிட்டு, "அடிக்காதீங்கப்பா, விட்டுருங்கப்பான்னு" சொல்லிட்டு எல்லாருமே தடுக்குறாங்க. பாக்கியா சொல்றாங்க, "தயவு செய்து நான் சொல்றத நீ என்னம்மா நடுவுல சும்மா சும்மா பேசிட்டு இருக்க? அமைதியா இரும்மா கொஞ்ச நேரம்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. "என்ன பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ண சொன்னியா? அவ்ளோ நகையும் கொண்டு வந்து உன்கிட்ட குடுத்துட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அத கேட்டவுடனே பாண்டியர் சொல்றாரு, "இங்க பாரு, இவன் போனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா, எங்க அப்பாக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. நான் தான் ராஜிய கல்யாணம் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. "தேவையில்லாம எங்க அப்பாவ வம்புக்கு இழுக்காதீங்க. எங்க அப்பாவ எதுவுமே பேசாதீங்கன்னு" சொல்றாரு. "என்னடா என்ன பேச வேணான்ற? உங்க அப்பாவ கேட்காம வேற யார கேட்கறது? நீ எங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்க. நகை, பணம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருக்க.
அப்போ அப்படிதான் கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜி வராங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட, இங்கே பார் நீ அப்படியே நில்லு, ஓடி போயிட்டல்ல அதோட போயிடு, தயவு செய்து அப்பான்னு கூப்பிடாத. இந்த ஊரில் நான் தலை நிமிர்ந்து நடந்தேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டல்ல, நீ வராத கிட்ட.